சூப்பரின் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தமிழக அரசு விரும்பவில்லை. முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகிய இருவரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகிறார்கள். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் புதுவையில் பேட்டி. பன்ருட்டி பெண் மூளைச்சாவு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம். பல நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. நிலுவை ஊதியத்தை வழங்க கோரிக்கை. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தமிழக அரசு விரும்பவில்லை என்றும், இருவரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், இந்த உறவு தமிழக மக்களின் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தன்னாட்சி சார்ந்த ஒன்றாகும் என தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புதுச்சேரியில் பேட்டியளித்துள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கான குழு தமிழக அரசிடம் பேசி விரைவில் தீர்க்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முடிவெடுக்கப்படும் என்றும், வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணையிலிருந்து புதுச்சேரியை நோக்கி நீர்வரத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்செந்தூரில் புதுவை பக்தர்களுக்கான விடுதி அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் ஒப்பந்தங்களின்படியும் புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய 7 TMC காவிரி தண்ணீரை வழங்குவதை சீர் செய்ய வேண்டும். புதுச்சேரிக்கு என தனியாக ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்ததாகவும், இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் விஜயுடன் எடுத்து கூறி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தமிழக அரசு விரும்பவில்லை என்றும், மாறாக முதலமைச்சரும் ஆளுநரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், இந்த உறவு தமிழக மக்களின் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தன்னாட்சி சார்ந்த ஒன்றாகும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் அனைத்து கல்லூரிகளுக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை மனதார நேசிப்பதாகவும், விரைவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாகவும், அச்சமயம் புதுச்சேரியின் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். பன்ருட்டியைச் சேர்ந்த பெண் மூளைச்சாவு அடைந்ததை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டதால் பல நோயாளிகளுக்கு அது மறுவாழ்வாக அமைந்துள்ளது. தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியைச் சேர்ந்தவர் சின்னம்மாள். இவர் கடந்த ஜூன் 28ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை மற்றும் அனைத்து மருத்துவ முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் அவருடைய நரம்பியல் நிலை மாற்ற முடியாத வகையில் மோசமடைந்தது. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்றுச் சட்டம் வகுத்துள்ள நடைமுறைகளின்படி உரிய மருத்துவ நிபுணர்கள் குழுவின் சான்றிதழை தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி அவர் மூளைச்சாவு அடைந்தவர் என அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சின்னம்மாளின் குடும்பத்தினர் உயரிய மனிதநேய உணர்வுடன் மூளைச்சாவு உறுப்பு தானத்திற்கு தன்னார்வமாக ஒப்புதல் வழங்கினர். அவர்களின் இந்த முடிவு உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருந்த பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மரின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குழுவினரால் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கருவிழிகள் வெற்றிகரமாக பெறப்பட்டன. கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் நடைமுறையில் உள்ள உறுப்பு ஒதுக்கீட்டு முறையின் மூலம் தகுதியான நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டன. தானமாக வழங்கப்பட்ட கருவிழிகள் பார்வையிழந்த நோயாளிகளுக்கு மீண்டும் பார்வை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த தன்னலமற்ற முடிவை எடுத்த சின்னம்மாளின் குடும்பத்தினருக்கு ஜிப்மர் நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது. நிலுவை ஊதியத்தை வழங்க கோரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் ஞானசேகரன், முத்துராமன், காளியப்பன், மன்னாதன், சகாயராஜ், கண்ணன் மற்றும் மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பங்கேற்றனர். இந்த போராட்டத்தின் போது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரையின்படி வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும்,
அதனுடன் தொடர்புடைய நிலுவை ஊதிய பலன்களையும் விரைவாக வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்றதை அடுத்து வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜ் நகர் தொகுதியில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். முதற்கட்டமாக சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானங்களில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பழைய சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்தும் சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கியும் தமக்கு அளித்த மகத்தான ஆதரவிற்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றிற்கான விரைவான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், காமராஜ் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் தொகுதி பொறுப்பாளர் NR சுரேஷ் மற்றும் பூத் தலைவர்கள் சுகுமாரன், சுவாமிநாதன், கோபி, ரமேஷ், முருகானந்தம், அஜய், வரதராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆறுமுகா திருமண மண்டபத்தில் பணியேற்பு விழா நடைபெற்றது. 2025-2026 ஆண்டு முன்னாள் தலைவர் ரொட்டேரியன் முருகன் அவர்கள் தன் பணியை 2026-2027 ஆண்டுக்கான புதிய தலைவர் ரொட்டேரியன் ரங்கோலி என்கின்ற சக்திவேல் அவர்களிடம் இந்த பணியை ஒப்படைத்தார். இந்த பணியேற்பு விழாவினை முன்னாள் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் மணி அவர்களால் நடத்தி வைக்கப்பட்டது. மேலும் செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் சிவக்குமார் அவருக்கான பணியை ஏற்றுக்கொண்டனர். இவ்விழாவில் நண்பர்கள், உறவினர்கள், சிவனடியார் பெருமக்கள், ரோட்டரி நண்பர்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மணலிப்பட்டு சைவ சுத்தாந்தவித மடாதிபதி தவத்திரு சிவசிவ குமாரசுவாமிகள் அவர்கள் கலந்து கொண்டு ஆசி உரை வழங்கினார். இவ்விழாவினை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் ஏற்பாடு செய்தனர். இரட்டைமலை சீனிவாசனின் 167வது பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் 167வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கட்சியின் மாநில முதன்மை செயலர் அரிமா தமிழன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் பலர் பங்கேற்று அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் அவரது சமூக நீதிக்கான பங்களிப்புகளும் சமத்துவ கொள்கைகளும் நினைவு கூறப்பட்டன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோஸ் ஆலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. பிரபல ரவுடி மணிகண்டனுக்கு 15 நாட்கள் அவசர விடுப்பு வழங்கப்பட்டு கடும் நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. புதுச்சேரியைச் சேர்ந்த பிரபல ரவுடி மணி என்கிற மணிகண்டன் ஓராண்டுக்கு முன்பு புதுச்சேரி சிறையில் இருந்து ஏனாம் சிறைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார். அவருக்கு அவசர விடுப்பு வழங்க கோரி அவரது மனைவி பத்மாவதி பலமுறை நீதிமன்றத்தை நாடியிருந்தார். குற்ற வழக்குகள் முடிந்து 27 ஆண்டுகள் கடந்த நிலையிலும்
சட்ட சிக்கல்களை காரணம் காட்டி காவல்துறை மற்றும் சிறைத்துறை விடுப்பை வழங்கவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மகன் ஆதித்யா வர்மாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பத்மாவதி மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு மணிகண்டனுக்கு 15 நாட்கள் அவசர விடுப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அவரது இல்லத்தில் ஆயுதம் ஏந்திய காவலர்களுடன் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவும், குற்றப்பின்னணி கொண்டோர் மற்றும் நிலுவை வழக்குகளில் தொடர்புடையோர் அவரை நேரில் சந்திக்க கூடாது என்றும் நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்துள்ளது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முருங்கப்பாக்கத்தில் நீட் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் முருங்கப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான நீட் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நீட் தேர்வில் எழுந்துள்ள முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கமளிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். தனியார் மதுபான பாரில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து மது பிரியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். கடலூர் புதுவை எல்லையான சோரியாங்குப்பம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தனியார் மதுபான கடை மற்றும் பார்கள் இயங்கி வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வரும் ஒரு தனியார் மதுபான கடையின் பாரில் தீ விபத்து ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்டோர் அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த போது இந்த தீ பரவியது. தீ பரவி வருவதை அறிந்த மதுபான பிரியர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்ததால் அனைவரும் உயிர் பிழைத்தனர். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். PPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசன் தொத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இந்த போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்கார்டு வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன், காரைக்கால் நைட்ஸ், மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ், ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. போட்டியின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஸ்ரீராம் கேபிட்டல் குழும அதிகாரி ராஜேஷ் சந்திரமௌலி, கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் சங்க தலைவர் தாமோதரன், பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் ஸ்ரீவித்யா மகேஷ் மற்றும் நிர்வாகிகள் பரிசுக் கோப்பையை அறிமுகம் செய்து போட்டியை தொடங்கி வைத்தனர். தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 20 ஓவருக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் குவித்தது. பிருத்திவிராஜன் கண்ணா அதிரடியாக விளையாடினர். அவர் 29 பந்துகளில் 66 ரன்கள், அதாவது 4 பவுண்டரி 6 சிக்சர்கள் விளாசினார். பின்னர் 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மாகி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி களம் இறங்கியது. வில்லியனூர் அணியினரின் கட்டுக்கோப்பான பந்து வீச்சில் மாகி அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்புக்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்து மாகி அணி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. 45 ரன்கள் மற்றும் 3 விக்கெட்களை வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்த ஆகாஷ் ஆட்டநாயகன் விருது பெற்றார். புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு ரூபி ஒயிட் டவுன் அணியும் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதின. மாலை 6 மணிக்கு ஊசுடு அக்கார்டு வாரியர்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின. PPL போட்டிகள் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஆறு கைவினை கலைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 1991ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை தேசிய விருது பெற்ற காரைக்காலைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பத்மஸ்ரீ VK முனுசாமி, சேகர், மாசிலாமணி, வெங்கடேசன் மற்றும் மோகன்தாஸ் ஆகிய 6 கைவினை கலைஞர்களுக்கு மாவட்ட தொழில் மையத்தின் கைவினை அபிவிருத்தி திட்டத்தின் மூலம் தலா 1 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி தனது இல்லத்தில் வழங்கி பாராட்டினார். மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ஜெயராமன், திட்ட மேலாளர் திருமதி ஹேமலதா மற்றும் மாவட்ட தொழில் மைய அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர்.
புதுச்சேரி கைவினைக் கலையை உலகளாவிய நிலைக்கு கொண்டு சென்ற கலைஞர்களை கௌரவிக்கவும் அடுத்த தலைமுறைக்கு இக்கலையை கொண்டு சேர்க்கவும் ஊக்கமளிக்கவும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தமிழக அரசு விரும்பவில்லை. முதலமைச்சர் மற்றும் ஆளுநர் ஆகிய இருவரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகிறார்கள். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் புதுவையில் பேட்டி. பன்ருட்டி பெண் மூளைச்சாவு. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் உடல் உறுப்பு தானம். பல நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்டது. நிலுவை ஊதியத்தை வழங்க கோரிக்கை. உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது.